அன்பான மக்களே, நம்மளோட சுவாமியும் லட்சுமி பிரியாவும் எஸ்எஸ் மியூசிக் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க இல்லையா? அதில் வந்துட்டு நிறைய பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு. ஃபேன்ஸ் தான் வந்து எடுத்து எடுத்து ஷேர் பண்ணாங்க. கிளியராகவே கிடைக்கலங்க. இந்த பிக்சர் தான் செம்மையாக வந்து எடுத்திருக்காங்க. சூப்பராக கிளியராக இருக்குது அப்படிங்கிறது. ஃபேன்ஸுனா சும்மாவா அப்படிங்கிறது தான். ஆனால் இது ஃபேன்ஸு இதுலேருந்து தான் ஷேராக இருந்தது. அவங்க இதுலேருந்து தான் நான் எடுத்தேன். ஆனால் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்குது. இப்போ 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் சபரி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து டைரக்டர் சார் உட்காந்துருக்காரு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவங்களோட பாண்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இவங்களாம் சின்ன பசங்க இல்லையா? இவன் டைரக்டர் சாரில் எவ்வளோ பேரை பார்த்து வந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க புதுசாக, அதாவது சின்ன பசங்க யங்ஸ்டராக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு நல்ல ஜெல்லாகி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. விஜய் காவேரி செம்மங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட காவேரி, நம்மளோட சுவாமி 2 பேருமே செம்மையாக வந்திருக்காங்க. இந்த அழகான பிக்சரு சூப்பராக இருக்கு இல்லையா? இதை ஷேர் பண்ணவங்களுக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க, கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஃபேன் பேஜ்லேருந்து தான் இது வந்து வந்துகிட்டு இருந்தது, நிறைய ஷேர் ஆகிட்டு இருந்தது. என்னடா புது பிக்சராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேருமே அழகான ஸ்மெயிலோடு இருக்காங்க. ஸ்டேஜில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அவங்க பேசுகிறவங்கள ரசிச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து பேசிகிட்டு இருப்பாரோ. அவரும் செம்மையாக வந்து ஃபன் பண்ணுவார், காமெடி பண்ணுவார் இல்லையா? சபரி பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா வந்து நம்மளோட டைரக்டர் சார் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய வீடியோஸு, டான்ஸ் வீடியோலாம் ரிலீஸ் ஆச்சுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், விஜய் காவேரி ஆடின மாதிரி எனக்கு ரிலீஸ் ஆன மாதிரி தெரிலையே. மற்ற பேரோட எல்லாம் வந்து சுனிதாவோட, வைஷ்ணவியோட, அப்புறம் நிறைய பேரோட ஆடிட்டு இருந்தார் நம்மளோட சுவாமி. விஜய் காவேரி ஆடின மாதிரி தெரில. பார்க்கலாம் அடுத்தடுத்து வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே?